இலங்கைக்கு அருகில் நடந்த தாக்குதல் அமெரிக்காவால் இலங்கைக்கு ஆபத்தா? ஹமேனியின் மறைவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் நேரில் சென்று அனுதாபம் தெரிவிப்பு. அடுத்தடுத்து சடலங்களாக மீட்கப்படும் ஈரான் கடற்படை வீரர்கள். இரண்டாம் உலகப் போரின் பின் முதல் முறை அமெரிக்காவின் தகவல். ஆபத்தின் விளிம்பில் மத்திய கிழக்கு. எதிரணிகளின் தீமையை தடுக்கும் வரை நிறுத்த மாட்டோம். ஈரான் பகிரங்க அறிவிப்பு. அரசு தொழிலுக்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. வணக்கம். இது தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் நடாத்திய தாக்குதல் தற்போது பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அதில் உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது. இதற்கமைய பிரித்தானியாவில் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதனால் அமெரிக்காவால் இந்த விடயம் எப்படி பார்க்கப்படும் என்ற பிரச்சனையும் உள்ளது. ஒரு மாதத்திற்கு தேவையான எரிபொருள் தான் இலங்கையிடம் உள்ளது என கூறப்படும் நிலையில் மற்ற நாடுகளிடமிருந்து பெற வேண்டிய தேவையுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களில் அமெரிக்காவிற்கு நன்மைகள் கிடைத்துள்ளன. ஏனென்றால் 14 நாடுகளை ஈரான் தாக்கியுள்ளது. அதாவது அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் உள்ள நாடுகளை தாக்கியுள்ளது. எனவே இந்த 14 நாடுகளும் ஈரான் மீது போர் தொடுக்கலாம். மேலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பார்க்காத அளவில் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ஈரான் தூதரகத்திற்கு சென்றிருந்தார். ஈரான் தலைவரின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிப்பதற்காக கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தில் தற்போது விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அங்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு வைக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் தனது அனுதாப செய்தியையும் பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் தூதரக அதிகாரிகளை சந்தித்த அவர் தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டார். இலங்கைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கிய ஈரானிய கப்பலில் இருந்து 84 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்தது. இதன்படி காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் எதிரி கப்பல் ஒன்று டோர்பிடோ மூலம் மூழ்கடித்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பேட் ஹெட்செட் தெரிவித்துள்ளார். ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஜரிஸ் டேனா போர்க்கப்பல் இலங்கைக்கு தென்மேற்கே உள்ள ஆழ்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடாத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டது. 180 பேர் கொண்ட பணியாளர்களுடன் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை அணிவகுப்பு போர் பயிற்சியில் கலந்து கொண்டுவிட்டு மீண்டும் ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து டோர்பிடோ மூலம் குறித்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பேட் ஹெட்செட் தெரிவித்தார். இரண்டாம் உலக போருக்கு பின்னர் எதிரி கப்பல் ஒன்று டோர்பிடோ மூலம் மூழ்கடித்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். குறித்த தாக்குதல் நடத்தப்படும் விதத்தை காட்டும் காணொலியொன்றையும் அமெரிக்கா தற்போது வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு எதிராக தங்களது ராணுவ பதிலடி நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் கஹான் பிதானுடன் தொலைபேசி உரையாடலில் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். எதிரிகளின் தீமையை முற்றிலும் தடுக்கும் வரை ஈரானின் ஆயுத படைகள் நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டார்கள் என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மேற்கொள்ளும் தாக்குதல்கள் நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்ட மற்றும் செயற்படுத்தப்பட்ட தளங்களை மாத்திரமே இலக்கு செய்கின்றன எனவும் அவை சர்வதேச சட்டத்துக்கு அமைவானதாகவே இருப்பதாகவும் அரக்ஷி மேலும் தெரிவித்தார். ஈரான் மீதான அமெரிக்க ஸ்டீல் போர் 6வது நாளில் நுழையும் நிலையில் குர்திஸ் படைகள் ஆயுத பாணியாக்கி ஈரானில் ஒரு எழுச்சியை தூண்டும் முயற்சியில் அமெரிக்கா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குர்திஸ் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி CNN செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் குர்திஸ் குழுக்களுடன் ஆயுத பணியாக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து தீவிரமாக கலந்துரையாடி வருகிறது. புதன்கிழமை நிலவரப்படி ஏதேனும் ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. குர்திஸ் கிளர்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக தெஹ்ரானை எதிர்த்து ஈரானின் குர்திஸ்தான் மாகாணத்திலும் பிற மேற்கு மாகாணங்களிலும் ஏராளமான தாக்குதல்களை நடத்தினர். அவர்கள் ஈரான், ஈராக்,
எல்லையில் செயற்படுகின்றார்கள். ஈரான் மற்றும் ஈராக்கின் குர்திஸ் சிறுபான்மையினருடன் நெருங்கிய உறவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அமெரிக்க உளவு நிறுவனமான CIA 2003 அமெரிக்கா படையெடுத்து அண்டை ஈராக்கில் உள்ள குர்திஸ் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றிய வரலாற்றை கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்துக்கு எதிராக சிரியாவில் குர்திஸ் போராளிகளுக்கு வாஷிங்டன் நிதியளித்து ஆயுதம் ஏந்தி பயிற்சி அளித்தது. அமெரிக்க வெளியுறவு கொள்கையை விமர்சிக்கும் அரசாங்கங்களை சீர்குலைக்க கடந்த பல தசாப்த காலங்களாக பல நாடுகளில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஆயுத குழுக்களுக்கு CIA நிதி அளித்துள்ளது. நடந்து வரும் போருக்கு மத்தியில் ஈரான் அண்டை வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் பணியாளர்களை தாக்கும் நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல் படை மேற்கிலுள்ள குர்திஸ் நிலையங்களையும் குறிவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரசு சபையில் நிலவும் 15,839 புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சுக்கள் மற்றும் மாகாண சபைகளில் நீண்டகாலமாக நிலவி வரும் வெற்றிடங்களை நிரப்பும் நோக்கில் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பர் 30 அன்று அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட இந்த குழு பொதுச்சேவையின் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை ஆய்வு செய்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அதிகப்படியான ஆட்சேர்ப்புகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளால் இடம்பெறவுள்ளதாகவும் முக்கிய அமைச்சுகளின் விவரங்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சில் 9,794 வெற்றிடங்களும், பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் 1,915 வெற்றிடங்களும், சுகாதார மற்றும் ஊடக அமைச்சில் 776 வெற்றிடங்களும், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் 339 வெற்றிடங்களும் காணப்படுகின்றன. அத்துடன் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 300 வெற்றிடங்களும், நிதி, பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் அபிவிருத்தி அமைச்சில் 214 வெற்றிடங்களும், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சில் 67 வெற்றிடங்களும் நிலவுகின்றன. மேலும் மாகாண சபைகளிலும் கணிசமான அளவில் வெற்றிடங்கள் நிரப்பப்படவுள்ள நிலையில் மாகாண சபைகளுக்கான ஒதுக்கீடு இவ்வாறு அமைந்துள்ளது. இந்த பாரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கையானது பொதுச்சபையின் வினைத்திறனை அதிகரிப்பதுடன் அரசு நிர்வாக கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அருகில் நடந்த தாக்குதல், அமெரிக்காவால் இலங்கைக்கு ஆபத்தா? ஹமேனியின் மறைவு, முன்னாள் ஜனாதிபதி ரணில் நேரில் சென்று அனுதாபம் தெரிவிப்பு. அடுத்தடுத்து சடலங்களாக மீட்கப்படும் ஈரான் கடற்படை வீரர்கள். 2ஆம் உலகப் போரின் பின் முதல் முறை அமெரிக்காவின் தகவல். ஆபத்தின் விளிம்பில் மத்திய கிழக்கு, எதிரன்களின் தீமையை தடுக்கும் வரை நிறுத்த மாட்டோம், ஈரான் பகிரங்க அறிவிப்பு. அரசு தொழிலுக்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இதுடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.